இன்னொரு செய்தி, அது கேள்வி இல்லாட்டாலும் சமீப காலத்து தேவைக்காக வேண்டி ஒரு தகவல் இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் அனுப்பியிருக்கார். என்ன அனுப்பியிருக்காருன்னு கேட்டால், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து கடுமையான அந்த வெள்ளம் கடும் பாதிப்பு. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாதிப்பெல்லாம் வந்து சென்னையில் வந்த மழையின் அளவை விட 2 மடங்கு மழை. அப்போ அந்த மழை வந்து சென்னைக்கெல்லாம் பேஞ்சிருச்சுன்னு சொன்னால் கற்பனை செய்ய முடியலை. அவ்வளோ பெரிய இந்த ஒரு 46 சென்டிமீட்டருக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொன்னால் அது 93 சென்டிமீட்டருங்கிறாங்க. அவ்வளோ பெரிய மழை பெய்திருக்கிற ஒரு பகுதி வந்து எவ்வளோ பாதிப்பாக இருக்கும்னு விளங்கிக்கிறோம். அதனால் இந்த பாதித்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாருமே அந்த இதெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் அவசரமாக மக்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்கிறாங்க. அந்த உதவிகள் செய்யும் பொழுது மேலப்பாளையத்தில் உதாரணத்துக்காக வேண்டி இந்த டிஎன்டிஜேங்கிற ஒரு இயக்கம் வந்து எவ்வளோ தரங்கட்டு கேடுகட்டு போய் உதவி செய்கிறத தடுக்கிறாங்க என்பதற்காக வேண்டி இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருக்கிறதுனால என்னென்னு கேட்டால், அந்த இங்கே பசி இல்லா மேலப்பாளையமோ என்னமோ இப்போ ஒரு அறக்கட்டளை வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை வெள்ளம் வந்தோடனே அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இறங்கி நுழைஞ்சி உடனே சாப்பாடு ஆக்கி எல்லாம் கொடுக்குறாங்க. அதில் போய் டிஎன்டிஜேக்காரங்களும் கொஞ்சம் கலந்துட்டாங்க போல இருக்குது. அதுக்கு சும்மா அவ்வளோ உட்காந்துட்டு எப்படி நீ அவங்களோட நீ போய் சேர புகழுக்கு செய்கிறாங்க, நாம் டிஷர்ட்டு போட்டுக்கிறோம் என்றால் நாம் புகழுக்கு போடவில்லை, இவங்க மட்டும் போட்டால் டிஷர்ட் போட்டுக்குருவாங்களாம். இப்படி பேசுகிறான். நாங்கள் புகழுக்கு போடவில்லை, அவர்கள் வந்து தங்களுடைய பேரை நிலைநிறுத்துவதற்கு போடுகிறார்கள். நீ அதில் போய் சேருவியா, அதில் போய் நீ கொடுப்பியா, நம்ம ஜமாத் வழியாக மட்டும்தான் நீ கொடுக்கணும், அவன் செத்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு வக்கிர புத்தியோடு என்ன செய்கிறாரு இருந்தாலும் ஒரு சும்மா பையானுங்க. அப்போ நீ வந்து என் வேறு ஆள்கிட்ட போய் நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிற ஆள்கிட்ட கொடுக்கணும் வேறு இது வேறு. நீ பர்ஃபெக்டான ஆளா, பல கோடிகள் களவாண்டு அதுக்கு பதில் சொல்ல நீ முன் வராத ஒரு ஆள். சுன்ன ஜமாத்துக்காரன் வசூல் பண்ணுறான்னா லோக்கல்லையாவது கணக்கு காட்டி அந்த மக்கள்கிட்ட வந்து நல்ல பேரை வாங்கியிருக்கிறான் சுன்ன ஜமாத்துக்காரன். நீ வந்து வசூல் பண்ண எதுக்காச்சும் கணக்கு காட்டியிருக்கிறியா? கஜா புயல்னு வாங்கினிய, அதில் எத்தனை கொள்ளை அடித்த, அதில் உணர்வில் வந்து கணக்கை சரி பண்ணி போடுவோன்னு நீ போட்டியா கஜா புயலில்? அப்போ இவ்வளவு களவு பண்ணி இருக்கிற ஜமாத்துக்களே களவு ஜமாத்துன்னு சொல்வதாக இருந்தால் இவங்கள சொல்லணும். நாங்கள் பர்ஃபெக்டாக செய்வோம், நாங்கள் கரெக்டாக செய்வோம், எங்களுக்கு உள்ள ஆளுக்கு போய் எப்படி நீ போய் அதை போய் கொடுத்தாய் கேட்குறாரு. அதை ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஆடியோவை வந்து ஒரு கேள்வியாக இன்னொரு சகோதரர் வழியாக எனக்கு வந்திருக்குது. அந்த ஆடியோ பேசிவிட்டு இவருடைய உரையை இப்படி கேளுங்க. ஆடியோ சவுண்டு மட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சலாம் சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்ன அருமையான அல்லாஹு அக்பர் நண்பர்களே, ஹலோ நண்பர்களா, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்று உணர்வாங்க. ஒரு சகோதரர் வந்து ஒரு வீடியோ கிளிக் போட்டிருக்காரு. அதாவது நேற்று ஜும்மா உரை மேலப்பாளையம் மஸ்ஜித் ரஹ்மான் நடந்த ஜும்மா உரையில் வந்து சகோதரர் ஷம்சுல் ருஹா ரஹ்மானி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ தொகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்காரு. அந்த ஜும்மாவுடைய உரையில் வந்து லாஸ்ட்டாக 37லேருந்து பார்க்கும்போது 37லேருந்து லாஸ்ட் வரைக்கும், அதாவது இப்போ நெல்லையில் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சமூக ரீதியாக, அதாவது மக்கள் வந்து எல்லா அமைப்பிலேருந்தும் கொடுத்தாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பைத்துல் மாலேருந்தும் கொடுத்தாங்க. இப்போ பைத்துல் மாலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜமாத்துக்காரும் இருப்பாங்க. டிஎன்டிஜே, இந்த நம்ம சுன்ன ஜமாத்து, தப்லீக் எல்லா ஜமாத்தும் அந்த தெருவாதியாக எல்லாம் இருப்பாங்க. அந்த அடிப்பில் வந்து சில சகோதரர்கள் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் டிஎன்டிஜே உள்ள சகோதரர் இருந்துட்டாங்க. அதை வந்து ஷம்சுல் ரஹ்மானி வந்து சுட்டி காட்டுறாரு. அதாவது டிஎன்டிஜே உள்ளவங்க வந்து எந்த பைத்துல் மால் எந்த இதையும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இதை கொடுக்கக்கூடாது, அது டிஎன்டிஜேயோட சார்பாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த கருத்து வந்து நமக்கு வந்து ஒரு மாறுபட்ட கருத்தாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து பேரழிவு, அதாவது மழையினால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது எந்த இது அடிப்படையில் கொடுத்தாலும் அது மக்கள் சேரக்கூடிய விஷயம். அதை வந்து பேசியிருக்காரு. அதுக்கான ஆடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ அன்புள்ள சகோதரர்களை, இவர் ஒரு சகோதரர் வந்து நொந்து அந்த வீடியோவை அனுப்பி என்ன செய்கிறாரு, ஒரு கேள்வியாக அனுப்புகிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி வேறு ஒரு அமைப்போடு சேர்ந்து நீங்கள் போய் சாப்பாடு கொடுத்ததெல்லாம் தப்புன்னு பேசுகிறாரு, இது சரியான்றார். அது என்ன பேசுகிறாருங்கிற இப்போ வீடியோ கேளுங்க. கேட்குறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிறங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், நாங்கள் பர்ஃபெக்டான ஜமாத் எல்லாம் கரெக்டாக இருப்போம், எங்கள்கிட்ட கொண்டாந்து தராமல் நீ டிஎன்டிஜியில் இருந்துக்கிட்டு எப்படி வேறு ஒருத்தன்ட்ட கூட கொடுத்த அப்படின்னு ஒன்று கேட்குறாரு. அவன் பெருமைக்காக செய்கிறான். நாங்கள் டிஷர்ட் போட்டு செஞ்சோம்னு சொன்னால் இஸ்லாம் தான் செஞ்சுன்னு காட்டுவதற்கு செய்கிறோமா, அவங்க செய்கிறது பெருமைக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி மடத்தனமாக அது ஒரு வார்த்தையும் வைக்கிறார். அதுபோக நாங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக கணக்கு வச்சுக்கிற ஒரு ஜமாத்துன்னு பெருமை அடிக்கிறார். ஆனால் இவங்க கணக்கு வச்சுக்கிற ஜமாத்தா? கஜா புயலில் ஊழல் பண்ணாங்களா இல்லையா? சென்னையில் பெருவெள்ளம் வந்துச்சே,
அதில் நிர்வாகிகள்லாம் பங்கு போட்டுக்கிட்டாங்களா இல்லையா, பாதிக்கப்பட்டவர் கொடுக்குறா சொல்லிட்டு கிளை மாவட்டம் எல்லாரும் என்ன செய்கிறான், 50,000 1 லட்சம் 2 லட்சம் பங்கு வச்சுட்டே இல்லையா, நீங்கள் பரிசுத்தமான ஒரு ஜமாத்தா? அப்போ இவங்க ஊழல்ன்றாலே ஊழல் பேர் இருக்கிற ஜமாத்துகளே ஊழலுக்கு 1வது இடத்துல இருக்கிற ஒருத்தன் ஊழலை பற்றி புகார் இருக்குது வாடா விசாரிக்கன்னு கூப்பிட்றோம், வராமல் ஓடிக்கிட்டு இருக்கிற நீ இருக்கிற ஆள் நீ பேசாமல் வசூல் பண்ணிட்டு போக வேண்டியதானே. எவனும் கரெக்ட் இல்லை, நாங்கள் தான் கரெக்டாக இருக்கிறோம், எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ இப்படி சொல்லக்கூடிய நீ வேறு ஜமாத்து மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணுறப்ப அவங்கள்ட்ட வசூல் பண்ணக்கூடாதுல்ல. அந்த லுகா பேசின கேளுங்க. இப்போ இவருடைய வேலையே தான் இப்போவுமே வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களிடத்திலிருந்து பிரதிபலனாக நாங்கள் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை. தேங்க்ஸ், நன்றி என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னமா நுதீமுக்கும் வஜிஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, மிகவும் கடுமையான கடுகெடுக்கக்கூடிய ஒரு நாளை அஞ்சி இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம், அவ்வளவுதான், கூலி அல்லாஹ்விடத்தில் உள்ளது என்று 3-4 நாட்களாக நம்முடைய பள்ளியில் தொடர்ந்து சமையல் பக்கத்தில் சேவியர் காலனி. அதை இன்னும் சொல்ல போனால் நம்ம அரசாங்கம் கிடையாது, மக்களுக்கு இன்னும் தேட்டம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் முடியலை. இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் சகஜ நிலைக்கு வர முடியல, தண்ணீரே வடியல, அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் முடிந்த அளவிற்கு யார் யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இதுல நாமும் இந்த மாதிரி ஒரு பணியில ஈடுபடுறதுனால நம்முடைய பனியன்ல டிஎன்டிஜன் போட்டிருக்கோம். இது விளம்பரத்துக்காக வேண்டி கிடையாது. இது எதற்கு தெரியுமா, இவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான் என்று பிற மதத்தில் உள்ளவன் பார்க்கணும். அப்படி பார்த்து விட்டு இவனுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன, அவன் அதை தெரிய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? நல்லமல் செய்கின்றான், நான் முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்கின்றான். பெருமையாக சொல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது. இந்த இடத்துல சங்கிகள் ஓடிவிட்டான், RSS காரன் இல்ல. இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லிம்களை நீ விரோதிகளாக, அவர்களை துரோகிகளாக சித்தரிக்கின்றாய். பார், இந்த சமூகம் உனக்கு ஒரு சோதனை என்று வந்தால் கூட வந்து நிற்கின்றது, வெள்ளத்தில் வந்து நிற்கின்றது, உனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல வந்து நிற்கின்றது, புயல் காலத்தில் வந்து உன்னிடத்தில் நிற்கின்றது என்று அல்லாஹ் அங்கு காட்டுவதற்காக வேண்டித்தான், அவனுடைய தூதரை அங்கு காட்டுவதற்கு வேண்டிதான். இந்த நலத்தை தவிர்த்து நமக்கு எதுவுமே கிடையாது. நம்ம ஜமாத்துல உள்ளவங்களை வேதனை இவர்கள் சில ட்ரஸ்ட்ல போய் அவன் ஏதோ ஒரு சோறு கொடுக்கிறான் என்று அந்த சோறை விளம்பிக் கொண்டு அவன் இந்த முகநூல்ல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கின்றான். பரிதாபத்துக்குரிய விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு ஜமாத்து சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு பொது நலத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து இந்த இயக்கத்தின் சார்பிலை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்று சொல்வதற்கு வக்கில்லாமல் வகை இல்லாமல் நான் இன்னும் ஒரு ட்ரஸ்டுக்காக வந்து நிற்கின்றேன் என்று சொன்னால் இவர்கள் தௌஹீதில் இருந்தார்களே அதை நினைத்து தான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்களே, வெட்கக்கேடு, மானக்கேடு. இதை விட வேறு என்ன இருக்க முடியும்? இந்த காரியத்தை எதற்கு செய்யறோம்? 2000 3000 என்று உங்களுக்கு இடத்துல இந்த துண்டு சீட்டு தந்திருக்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். இது நாளைக்கு நமக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். நான் வாசித்து காட்டிய அந்த வசனம், அந்த நாளை பயப்படுகின்றோம் என்று சொல்லி அள்ளி கொடுங்கள், வாளியை வைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள். அவன் இந்த பணியில ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி, இவன் ஏன்டா இதுல ஈடுபடுறான், எத்தனையோ ரசிக மன்றங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, இவன் ஏன் இதில் வந்து நிற்கின்றான்? அவனுடைய மார்க்கம் சொல்கின்றது. அவனுடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது? ஏகத்துவத்தை போதிக்கின்றது. ஏகத்துவம் என்றால் என்ன என்று ஒருவன் அதன் வழியாக உள்ளே வந்து வந்தான் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு பெருமை, அவனுக்கு கிடைக்கின்றது மறுமையினுடைய அருமை. அதற்காண்டி தானே இந்த பணி. அவ இதை புரியாமல் நீ ஜமாத்துல உள்ளவங்களே பல இடங்கள்ல பல தெற்கல்ல பைத்துல் மால் என்று சிந்தி சிதறி சின்னாபின்னமாக போய்விட்டார்கள். தௌஹீத் என்பதெல்லாம் 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் 4ஆம் பட்சம் என்பது எல்லாம் கடந்து அது கடைசி நிலை என்ற நிலைக்கு போய்விட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.
பெரிய ஒரு பணி என்பதை புரிந்து இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த ஒரு பணி, செய்ய போகின்ற ஒரு பணி என்பதை புரிந்து நாம் செயல்படுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, அந்த வெள்ளம் ஏற்பட்ட உடனே இவங்கெல்லாம் களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு சாயந்தரமே ரோட்டில் இறங்கி சாப்பாடு கொடுத்த பல இயக்கங்கள் ட்ரஸ்ட்டுகள் வந்து மேலப்பள்ளத்தில் இருந்துச்சு. முகநூரில் நான் பார்க்குறேன், போனால் எந்த இயக்கங்களும் இறங்கலை. அப்போ அந்த மாதிரி செய்கிற ஒரு மக்களுக்கு உதவி செஞ்சதுக்கு எங்கள் மூலமாக இல்லாமல் நீ எப்படி கொடுத்தாட்டின்னு வெக்கம்ங்கிறான். இது வெக்கம்ங்கிறாங்க. பசித்தவங்களுக்கு அந்த தேவையான நேரத்தில் போய் சாப்பாடு கொடுக்குறதுக்கு உதவி செஞ்சதை அவன் ஒரு மாநாடுக்கு பண்ணலை, ஒரு சுன்ன ஜமாத்து அப்படி கூட ஒரு காரியம் இல்லை. இது ஒரு ஏழைக்கு உணவளித்தல்ங்கிற ஒரு விஷயம். அந்த ஏழைக்கு உணவளித்தல்ங்கிறதுக்கு அவன் கட்சியில் சேர்ந்தவங்க உதவி செஞ்சதுனால அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் வெக்கக்கேடுன்னு சொல்லி பேசுகிறான். ஒன்று. ரெண்டாவது, நீ அவங்க சரியில்லை, நான் தான் சரின்னு ஒரு நற்சான்று வரேன். நீ நற்சான்று ஒரு ஆளா? அவங்கள்ட்ட மற்ற இயக்கங்களில் இருக்கிற ஒரு நேர்மை அவங்கள்ட்ட இருக்குதாண்டா? இல்லை. வெள்ளத்தில் வந்து களவாண்டவங்க வைங்க. சென்னையில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பாதிப்பே இல்லாமல் இருந்து கூட கிளை மாவட்ட நிர்வாகிகள்லாம் அவங்கவுங்க ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க. முந்தின பெருவெள்ளத்தில் அது ஒரு பஞ்சாயமாகி இப்போ விசாரணையாகி பெரிய பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஜக்காத்தில் லட்சக்கணக்கில் சுருட்டி கொண்டவர்கள், வாங்குகிற ஜக்காத்து கமிஷன் வாங்கக்கூடியவர்கள். அப்போ இப்படி எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய இவர்கள் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக இருப்போம், எங்களை விட்டுட்டு எங்கே கொடுத்தாங்கிற அவங்க கொடுக்குறதுக்கு அந்த ஊரளவில் கணக்கு காட்டுறாங்க, ஊர் மக்களுக்கு பதில் சொல்கிறாங்க. கணக்கே கேட்கக்கூடாதுங்கிற நீ. அதனால் வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது ஜும்மா பிரசங்கமாக நீ பண்ணுவாயானால் உனக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற நான் பண்ண தானே வேணும், அம்பலப்படுத்தணும்ல. அப்போ இப்படி செஞ்சு கொண்டு இருந்து கொண்டு தன்னை பரிசுத்தவாதம் பேசி, பரிசுத்துக்கு ரொம்ப தகுதி இருக்கிறதே கேடு கெட்டது. பொருளாதார விஷயமாக உனக்கு எத்தனை சவால் விட்டுருக்குறோம், பல கோடிகள் களவான்ட்டேன்னு. அதுக்கு பதில் சொல்ல, அந்த கஜா புயல் எவ்வளோ கஷ்டமான விஷயங்க, அதில் களவாண்டாங்க. உணவில் கணக்கு போட்டாங்க, டேலியாவில் ஊழல்னு போட்டு விட்டுருந்தோம், தவறாக விட்டது, அடுத்த வாரம் சரி செய்து போடுறோன்னு போட்டாங்க. அந்த அறிவிப்பு போட்டு வருஷம் 4ஆவது, இன்னும் சரி செஞ்சு போடலை. அந்தளவுக்கு ஊழல் பேர்வழிகள், களவாணிகள், பொதுப்பணத்தை சாப்பிட்றவங்க, துன்பங்களுக்கு வசூல் பண்ண காசை கூட சுருட்டி கொள்ளக்கூடிய கேடுகட்ட ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு எங்கள்கிட்ட தராமல் எங்கே இப்படி அவன் ஏங்க அவனுக்கு கொடுக்குறான்? அவனுக்கு தெரியுது இங்கே கொடுத்தா இங்கே கமிஷன் அடிச்சிருவாங்க. எதுக்கு கொடுத்தான்? உன்னை சேர்ந்தவன், உன்னை சேர்ந்ததுக்கு கொண்டு போய் கொடுத்தான்னு சொன்னால் இவங்கள்ட்ட கொடுத்தா கமிஷன் அடிப்பாங்க, கிளையிலேருந்து மாவட்டம் வரைக்கும் பங்கு போகும், அது சம்பளம் எடுத்துக்கிடுவாங்க வேலை செய்கிறதுக்கு, அவங்க சேவையை செய்கிறாங்க, அதுக்கு தான் கொண்டு போய் கொடுத்தான். அதனால் நீ வந்து அடுத்தவனுக்கு கொடுக்குற நீ தடுக்கிறேன்னு சொன்னால் மன்னாயினில் ஹைரி, நல்லதை தடுக்கக்கூடியவன். நல்லா சொல்கிறான். இவனை வந்து வேறு தப்பாக பிறந்தவங்கிற அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். வணங்குதா? அந்த அந்த தவறாக பிறந்தவனுங்க யாரை நீ நன்மையை தடுக்கிறவன். எதுக்கு அவன் தடுக்கிற நீ? உதவி பசியாற்றுவதற்கு சோறு கேட்டு வரும்போது காஃபீர் கேட்டாலும் கொடுக்கலாம், யார் கேட்டாலும் கொடுக்கலாம், யார் பணி செஞ்சாலும் கொடுக்கலாம். அவர்களுக்கு எப்படி கொடுத்த வெக்கமாக இருக்குது கொடுக்காதீங்கன்னு விருப்பை விதைச்சி அந்த மக்களுடைய கஷ்டத்தை பற்றி கவலை இல்லாமல் அப்போ இயக்க வெறியில் பொய்யான புகழ் பாடி அந்த மக்களை மூளை செலவு செஞ்சு அதை தக்க வைக்கிறதுக்கு பேசுகிறான்னா பாருங்கள், எப்படி கேடு கட்டு போயிட்டாங்கன்னு பாருங்கள். தகவலுக்கு இந்த துன்பங்கள் அவனுக்கு பெருசாக தெரியலை.